இந்த வீடியோ வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு வீடியோவாக இருக்க போகுது. என்ன நன்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் முன்னாடியெல்லாம் கோயிலுக்கு நான் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போவேன். கோயில்களுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் என்னோட வந்து நான் கடவுள்கிட்ட போய் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறதால நானுமே வச்சுட்டு இருந்தேன் வேண்டுதல் அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒரு டைமுக்கு மேலே நான் எதையுமே வேண்டிக்கிறதே இல்லை. எல்லாத்தையும் நான் வேண்டிக்கிறது நிறுத்திட்டேன். ஏன்னா உனக்கு கடவுள் கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறதுக்காக அதுக்கப்புறம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நான் கடவுள்கிட்ட மாலை போடவும் சரி, எந்த டைமும் சரி, நான் எதுவுமே வேண்டிக்க மாட்டேன். எனக்கு அவர் கொடுத்ததுக்கே நன்றி சொல்லணும், அதுக்காக தான் நான் கோயிலுக்கு போவேன். அதுக்கே நான் இந்த ஜென்மம் ஃபுல்லாக கோயிலுக்கு போனாலுமே எனக்கு வந்து நேரம் பத்தாது. அந்த மாதிரி எனக்கு சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி பார்க்கும்போது என் கூட இருக்கிறவங்களுக்கு, என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லணும். எங்கள் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும், எங்கள் அப்பாவுக்கும் நன்றி சொல்லணும். எல்லாருமே நான் வச்சுருக்கிற மொபைல் OnePlus 13R அதுக்கு நன்றி சொல்லணும். என்னோடய ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு நன்றி சொல்லணும். நல்லா ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு, 3 வேளை நல்லா சாப்பிட்றதுக்கு, உணவு கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி 6 அறிவு இருந்து நல்லதை மட்டுமே கிடைக்கிறதுக்கு கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு நான் நன்றி மட்டும்தான் சொல்லணும். என்னால் என்கிட்ட வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே நிறைய இருக்கணும். வள்ளல் பெருமானார் இதை தான் நம்மள்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு. தயவு, கருணை இருக்கணும். நம்ம அடுத்தவங்களை வந்து நம்ம கருணையோடு பார்க்கும்போது நமக்கு அந்த கடவுள் கருணை கொடுப்பாரு. நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு செய்யணும். நன்றி உணர்வோடு இருக்கணும். நன்றி உணர்வோடு இருக்கிறது தான் ஒரு விதமான ஒரு அந்த கைண்ட்னஸை வந்து பில்ட் பண்ணும். கைண்ட்னஸ் காஸ்ட் நத்திங், ஐ ரிமெம்பர் தட். அதுதான் இங்கே வந்து நீங்கள் கருணையாக இருக்கிறதுக்கோ, அடுத்தவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறதுக்கோ யாரும் எந்த காசும் சார்ஜ் பண்ண போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கருணையாக இருங்க. எல்லா உயிரையும் சமமாக பாருங்கள். அது மனிதன்கள் உயிர்கள்னு எதுவும் உயிர்ம நேயம்னா கிடையாதுங்க. ஆன்ம நேயம், ஆன்மாக்கள் எல்லாமே ஒன்று தான். ஸோ எந்த உயிரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. சந்தோஷமாக வச்சுக்கோங்க. கூட இருக்கவங்களோட நன்றி உணர்வோடு பழகுங்க. சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். கூட இருக்கவங்கள வேல்யூ பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த நன்றி இதில் சொல்கிறேன். இந்த வீடியோக்கு நான் எந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு எஃபெக்ட் எதுவுமே போட நான் ஒரு நேச்சரான ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். சரி, நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், இப்படி அப்படின்னு நானும் நிறைய விஷயங்களை யோசிக்கிறேன். ஸோ நன்றி சொல்லணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு மனதார நம்ம நன்றி சொல்கிறது தான் நம்மளையே. அப்போ தான் நம்ம வந்து ஒரு 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 இது எப்படி சொல்கிறது, அடுத்த நிலைக்கெல்லாம் நம்ம போக முடியும். நன்றிங்கிற ஒரு தயவு, கருணை அப்படிங்கிற ஒரு நிலை தான் நிலையான நிலை. அதான் நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரும். ஸோ நன்றி உணர்வோடு இருங்க. இதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான நம்மளை மாற்றிக்கூடிய வீடியோஸை என்னை மாற்றிக்கூடிய வீடியோஸை நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பிடிச்சிருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.